ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்காக புதிய பாடத்திட்டம் தமிழ் தகுதி தேர்வு அதன் பேஸ் பண்ணி நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 100 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல தகுதி தேர்வு என்னென்னலாம் நடந்துச்சோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக 3வது டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இது நம்மளுடைய கற்பதேஷ் டெஸ்ட் பேட்ச்ல 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்க பாருங்க. இப்ப நம்ம கிளாஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் கேள்வி பாருங்க. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. மருவு அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு பெயர் மருவி வர்றதுன்னு அர்த்தம். இது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்ப தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சைன்னு வரும். இப்ப மதிரை, மதுரை, கோவையம்புத்தூர், கோயம்புத்தூர், கோவை அப்படின்னு மாறி இருக்கு. கோவையம்புத்தூர் தான் கோயம்புத்தூர்னும் அதுதான் கோவைன்னு மாறி இருக்கு. சோ அப்ப இந்த மருவுனா மாறி வருதுன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உதகமண்டலம் அப்படின்னா உதகை, உதகமண்டலம் சொல்லும் போது உதகை. இங்க பாருங்க, வண்ணாரப்பேட்டை. இது வண்ணாரப்பேட்டைங்கிறது ஒரு சின்ன இடத்துடைய பெயர், ஊர், அதாவது ஒரு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பெயர். சோ வண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிறது வண்ணை அப்படின்னு மருவி வந்திருக்கு. சோ இப்ப அடுத்தது பாருங்க, ஊர் பெயர்களில் மருவை எழுதுக. நாகப்பட்டினம், நாகை. சோ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் 4வது கொஸ்டின் பாருங்க, கலைச்சொல் அறிக. இது கலைச்சொல்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலுவலகம் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லட்டு கொஸ்டின், ஈஸியா மார்க் வரக்கூடியது. தீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தீசிஸ் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது தீசிஸ்னா பிஎஸ்டி வாங்குறவங்க பண்றது. ஆய்வேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய்வேடு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமானா என்ன அர்த்தம்? சினிமானா திரைப்படம். சினிமா என்றால் திரைப்படம். இது ஈஸி தான். அடுத்தது, இந்த வேலையை செய்வாயா. இந்த வினாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? நீயே செய். அதாவது ஒரு வினா கேஸ் செய்வேன்னா செய்வேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது பதில். அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விடுறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏவல் விடை. இதுவும் விடை தான், ஆனா ஏவல் விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இப்பக்கத்தில் உள்ளது. அதாவது இப்பக்கம், அப்பக்கம் என்பதெல்லாம் சுட்டு விடை. விடை எத்தனை வகை, வினா எத்தனை வகைப்படும், இதெல்லாம் வந்து ஃபுல்லா பாத்துருங்க. நம்ம இலக்கணத்துல கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிச்சயம் வரும். கடைக்கு போவாயா? போவேன். இது வந்து இதுவும் பாருங்க அப்படியே நேராக இருக்கு. ஓகேங்களா? நீங்க போவையா போக மாட்டேன்னு கேட்டா போவேன் அப்படின்னு சொல்றது நேர்விடை. ஓகேங்களா? அப்ப இப்ப கொஸ்டின், போக மாட்டேன், மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன விடை சொல்லுங்க பாப்போம். இந்த 8வதுக்கு நான் எப்படி கேக்குறேன்னா, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு கொடுத்துருக்காங்க, அப்படியே மாத்துறோம். போவேன் இல்லாம போக மாட்டேன். ஓகேங்களா? இப்ப இது எப்படி இருக்கு? எதிர்மறையா இருக்கா? அப்ப நேர் விடை. அப்புறம் வேற என்ன வரும் சொல்லுங்க. சரி, அடுத்தது அலுவலகம் சார்ந்த, அலுவல் சார்ந்த கேள்விகள், சொற்கள் கொடுத்துருக்காங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் போது ஆர்டிபிஷியல்னா செயற்கைன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அப்ப செயற்கை நுண்ணறிவு. இன்டெலிஜென்ட்னா அறிவு, நுண்ணறிவுன்னு சொல்லலாம். செயற்கை நுண்ணறிவு. கலைச்சொல் பொருளறிந்து விடையை எழுதுக. கல்ச்சுரல் அகாடமி. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா வரும். கல்ச்சுரல் அப்படிங்கிறதே கலாச்சாரம் என்ற வார்த்தையிலிருந்து வந்துச்சு. ஓகேங்களா? இப்ப கல்ச்சுரல்னா பண்பாடு. இப்ப பண்பாடு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, எல்லாமே பண்பாடு, பண்பாடு, பண்பாட்டு குழுமம், பண்பாட்டு கழகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகாடமினா கழகம்னு அர்த்தம். அகாடமினா கழகம், பண்பாட்டு கழகம். அடுத்த கேள்வி பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ட்ரெயின்ல போயிருப்பீங்க.
டிக்கெட் செக்கிங் வந்துட்டாங்க, டிக்கெட் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப டிக்கெட்னாலே பயணச்சீட்டு, நீங்க டிராவல் பண்ணும்போது வர்றது. அப்ப அத இன்ஸ்பெக்ட்னா ஆய்வு பண்றாங்க. ஓகேங்களா? சோ ஆய்வர். அலுவலர்னா ஆபீசர்னு அர்த்தம், இல்ல எம்ப்ளாயி ஆபீசர்னு வரும். ஆபீசர்னு கொடுக்கல, இன்ஸ்பெக்டர், ஆய்வாளர். நம்ம அம்மா ஆய்வாளர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல சிவகார்த்தின்னு சொல்லுவாரு, ஞாபகத்துல இருக்கா? இன்ஸ்பெக்டர் தான் அப்படி சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி படத்துல இருந்து நம்ம வந்து ஈஸியா இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியும். அடுத்தது, பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் என்ன? இது வந்து என்ன தொடர்னு கேட்டிருக்காங்க. இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. அப்ப பாரதியாருடைய பாடல்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓடி விளையாடு பாப்பா, இதுக்கு ஏதாவது அர்த்தம் சொல்லணுமா? ஈதல் இசைப்பட வாழ்தல், இதுக்கு அர்த்தம் சொல்லணும். திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லணும், புறநானூறுக்கு அர்த்தம் சொல்லணும். ஆனா பாரதியாருடைய பாடல் எப்படி இருக்கும்னா, உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாருக்கும் தெரியும். உங்க உள்ளங்கையில நெல்லிக்காய் வச்சீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அனைவருக்கும் எளிதில் பொருள் படும், பொருள் விளங்கும், அதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரைட். அடுத்தது, காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல. அதாவது எதேச்சியா நடந்திருக்குப்பா, ஏதோ வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். தற்செயல் நிகழ்வு. கொடி கட்டி பறத்தல். அப்பா இவன் பயங்கரமான ஆளு, கொடி கட்டி பறக்கிறான் போ, காசு வந்ததும் வந்துச்சு, பயங்கரமா கொடி கட்டி பறக்கிறான். இல்லைன்னா இந்த ஒரே ஒரு எக்ஸாம வந்து கிளியர் பண்ணா கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல்னு அர்த்தம். குரூப் 4 மட்டும் கிளியர் பண்ணி பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நடுவுல உங்க புகழ் எப்படி தெரியுமா இருக்கும்? சும்மா கொடி பறக்கும். அடுத்த கேள்வி, எவ்வகை வினா? பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஓகேங்களா? அவர் வந்து யாரோ ஒருத்தர் யாரையோ சொல்றாங்க. அப்ப தன்வினையாக வருமானா வராது, பிறவினை தான். வருவித்தார், ஆசிரியர் பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார், அப்ப பிறவினை தானே, சரியா? அடுத்தது, எவ்வகை வாக்கியம்? இந்த எவ்வகை வாக்கியம் டைப்ல எத்தனை கேள்வி வருதுன்னு பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், அப்பாதான் படிக்க வைக்கிறார், அப்ப இதுவும் பிறவினை தான். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் சொன்னேன்ல எத்தனது வருது பாருங்க. ரைட். சோ இதுல உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? பெயர் பயனிலை தொடர். அப்ப உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை பாருங்க, 17வது கேள்விய, எவ்வகை வாக்கியம் கண்டறிக, உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? நீங்க 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ் பாடத்துல 9th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா பெயர் பயனிலை இல்லைன்னா தொடர் இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. தொடர் இலக்கணம்னு இருக்கும், அதுல பெயர் பயனிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க 9ஆம் வகுப்பு போய் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் தெளிவாக. இப்ப இங்க பெயர் அப்படிங்கிற பெயர் சொல் எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்க. அதாவது பெயர் சொல்லை பயனிலையாக கொண்டு வருவதுதான் பெயர் பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் அப்படிங்கிறது, இப்ப உள்ள வந்து யார் இருக்கிறான்னு கேக்குறாங்க. அப்ப இது பெயர் அல்ல, வினா. அதனால இது தப்பு, பெயர் கிடையாது, இது வினா. கொஸ்டின் தான் கேக்குறாங்க. அங்கு விளையாடுபவர் யார்? இந்த யார் அப்படிங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வினாவை குறிக்கக்கூடியது. அப்ப இது வினா பயனிலை தான் வரும். பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர் சரியாக பொருந்திருக்கு. இது கட்டளை தானே. பூக்களை பறிக்காமல் விட்டு விடுங்கள், இது வந்து வேண்டுதல். பூக்களை பறிக்காதே, பூக்களை பறிக்காதீர், மீறினால் அபராதம், இல்லைன்னா காவல்துறையிடம் அப்படி. இது கட்டளை தொடர். இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, எவ்வளவு உயரமான மரம்,
அட்டே அப்பா, என்ன உயரம், என்ன சார்பு, இது உணர்ச்சி வரும்ல, உணர்ச்சி தொடர் தானே. சோ அப்ப தப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, இது நாற்காலி, அவன் மாணவன், ரெண்டு தொடர் காமா போட்டு இருக்கு, இது எப்படி உணர்ச்சி ஆகும்? ஆகாது. சோ அப்ப இந்த மூணுமே தப்பு. பி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் ரைட். புரியுதா? சரி, இப்ப அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க. இது எல்லாருக்கும் ஈஸியானதுதான். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லயும் தப்பு பண்ணாதீங்க. சரியா? சோ இப்ப பாருங்க, பானையின் வெற்றிடம் இருக்கு. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? பானையின் டேஸ் நமக்கு பயன்படுகிறது. அப்ப எப்பகுதி அப்படிங்கறதான வரும். அப்ப ஆன்சர் ஏ. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. இப்ப தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனி இடம் உண்டு அப்படின்னு வருமா? அப்ப எதற்கு? வாழை இலை தானா? வாழை இலை அதிக கிடைக்கும் மாநிலம் எது? இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. வாழை இலை எதற்கு பயன்படுகிறது? சம்பந்தம் இல்லை. தமிழர் பண்பாடு என்றால் என்ன? தமிழர் பண்பாட்டுல வாழை இலைக்கு தனி இடம் உண்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வாழை இலை அப்படிங்கிறது தான் இங்க ஹைடு பண்ணி வரணும். ரைட். அடுத்தது, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இப்ப கொஸ்டினே தெரிஞ்சிருச்சு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் யார்? இவ்வளவுதான் கொஸ்டின். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் யார்? ஏன்னா உடுமலை நாராயண கவி தான் வரக்கூடாது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா? யார் பகுத்தறிவு கவிராயர்? அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 21. இரு வினைகளில் பொறு வேறுபாடு அறிதல். இங்க பணி, இது போன தடவை பார்த்தோமா? பணிந்து, பணித்து. பணிந்துனா அவர் பணிவுடன் நடக்கிறாரு. பணித்துனா கட்டளை இடுதல். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் வரும். சோ இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஆசிரியர், அதாவது மாணவர் பணிந்தார், ஆசிரியர் பணித்ததால். புரியுதா? ஆசிரியர் பணித்து, இத்து வரும். இது ஆசிரியர், இது மாணவர். பணிந்து அப்படின்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட் பணிவாக போவான். அந்த புத்தகத்தை எடு அப்படின்னு ஆசிரியர் பணித்து, மாணவர் பணிந்து நடந்தார். புரியுதா வித்தியாசம்? சரி, அடுத்தது சொற்றொடர்கள். இந்த இருவினை அப்படிங்கிறது ஒரு 2 கேள்வி கேட்டுருவாங்கப்பா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இந்த சொற்கள் இங்கே பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க. இந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பகைவரை, பரணி, வென்றதை, இலக்கியம், பாடுவது. பரணிங்கிறது தான் கரெக்டா வருது. இப்ப பாருங்க, பரணியை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? கலிங்கத்து பரணி, ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், இந்த மாதிரி நிறைய பேர் பரணி பத்தி எல்லாம் பாடியிருப்பாங்க. இப்ப பரணி இலக்கியம் வென்றதை பாடுவது பகைவரை, இது சரியா வருதா? வரல. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் வருது. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் கிட்டத்தட்ட வருது. இலக்கியம் பாடுவது வென்றது பரணி பகைவரை வராது. பகைவரை இலக்கியம் வென்றதை பாடுவது பரணி, இதுவும் வராது. சோ அப்ப கிட்டத்தட்ட ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். மறுபடியும் பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இப்ப கிளியராவே கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன். இங்க 4 ஆப்ஷன்ல பாருங்க, நல்லவர் பெயர் பெற்ற, நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம்? நாம் என்னும். சரியா வரல? நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? இதுதானே கரெக்டா வருது. அப்ப ஆப்ஷன் சி. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னு கொடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதுதான் மிகச்சரியாக இருக்கு. அகரவரிசை இது ரொம்ப சுலபம் தான், ஆனா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அதாவது அந்த கொஸ்டின் பொறுத்து தவறுகள் மாறும். ஓகேங்களா? அந்தபடிதான் பண்ணணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் படி கொடுத்திருக்காங்க. இப்ப கசட தவற,
ஓகேங்களா? சோ இப்படி நான் வைக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த இருக்கு, அப்புறம் ப இருக்கு, பி பே, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. அடுத்தது பாருங்க, த பி ப பே. இங்க த தான் முன்னாடி வரணும், மத்த ரெண்டும் வராது. தவில் இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு இது கொடுத்துருக்காங்களா, இது வராது. அப்ப நல்லா கவனிங்க, மொதல் தவில் வந்துடணும். சோ அப்ப தவில் ரெண்டு இடத்துல இருக்கு. அடுத்தது பானா வரிசை, படகம், பிடில், பா பா பி பி அப்படின்னு தான் வரணும். சோ அப்ப இந்த ஆப்ஷன் ஏ தான் சரியாக உள்ளது. கசட தபர எரல வளல ஞன நமன அப்படின்னு சொல்லிட்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் 3 வச்சுக்கோங்க. இந்த உயிர்மை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சிடலாம். சரி, அடுத்தது வந்து பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. தேவை, ஐயம், சிறப்பு, தமிழ்நாடு, கண்ணன். இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் என்ன வந்திருக்கு, அதே உயிர்மை எழுத்துக்கள் தான். இப்ப தானா முத வருமா இல்ல த முத வருமா? முத தானா தானே வரும், கசட தபர. அப்ப முதக்க வரணும். ரைட்டா? நல்லா கவனிங்க, இது ஃபுல்லா பாருங்க. இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க நிறைய பேர். ஓகேங்களா? தேவை இது தானா வரிசை, தி இது சானா வரிசை. இப்ப கசட தபர அப்படின்னு இருக்கு. இப்ப கச அப்படின்னு சொல்லும் போது கண்ணன் தான் முத வரணும். ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் த அப்படிங்கிறது இது சிறப்பு இருக்கு, இது ரெண்டாவது வரணும். ட இங்க இல்ல, த அப்படிங்கிறது இங்க தமிழ்நாடு 3 வரணும். இப்ப பாருங்க, ப இங்க கொடுத்துருக்காங்கன்னா இல்ல. இப்ப தமிழ்நாட்டிலேயே அடுத்தது வந்து தேவை தே இருக்கு, இது 4 வரணும். இப்ப எல்லாம் போட்டாச்சு. இங்க நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை பாருங்க, ஐ. இப்ப இது எல்லாமே என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? இக்கு இஞ்சுங்கிற மெய் எழுத்திலிருந்து இக்கு கூட்டல் அ க என்று வந்திருக்கு. இதுதான் உயிர்மை எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்துக்கள் முத வரணுமா, உயிர்மை எழுத்துக்கள் முத வரணும்? முத உயிர் எழுத்தான முத வரணும். அப்ப இருக்குலே டாப் இதுதான். ஓகேங்களா? சோ அப்ப ஐயம், ஐயம் முத இருக்கான்னு பாருங்க, 2 இடத்துல ஐயம் இருக்கு. ரைட்? அடுத்தது பூரா நீங்க பாருங்க, பார்த்தாலே நீங்க தெரிஞ்சிடும். ஸோ நான் சொன்ன இந்த 1 2 3 படி நீங்க அடுத்திருந்து போய் சொல்லணும். ஸோ நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க, ஐயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ரைட்? ஸோ மொதல் நான் சொல்றேன், உயிர் எழுத்து வரணும், அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கள் வரும். ரைட்? இப்ப அடுத்தது திருப்பி அகர வரிசை. இது பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் எங்கேயாவது இருக்கா? எங்கேயும் இல்ல. அ ஆ இ. நான் ஏற்கனவே கசட தப போட்டேன். சோ அதன்படி பாத்தீங்கன்னா இங்க ப இருக்கு, க வருது, நா வருது. சரி, இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கணப்பறை, தவில், நா என கக்கா கி, இக்கு இங்கு இத்து இத்து இப்பு இரு இன்னு அப்படிதான் வரணும். அப்ப என்ன வரும்? இதுதான் ரைட் ஆன்சர். புரியுதா? 247 எழுத்துக்கள் இருக்கு தமிழ்ல. இந்த 247 எழுத்துக்கள் வரிசையா வர வைக்கணும் உங்களுக்கு. மொதல் உயிரெழுத்து, அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்து. அப்ப இதன்படி, ஓகேங்களா, இதன்படி நீங்க வந்து கொண்டு போனீங்கன்னா சுலபமாகவே இந்த அகர வரிசையை கொண்டு போயிடலாம். ஒவ்வொரு எழுத்துக்கு நடுவுலையும் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம மொதல் வந்து ஐயம் அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கிக்கின்னு காணா வரிசை, ஆனா வரிசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? சோ அதன்படி நீங்க போகணும். சோ அப்ப வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸ்கூல் புக்ல எல்கேஜி யூகேஜில கொடுத்துருப்பாங்க, 1ஆம் வகுப்புலையும் கொடுத்துருப்பாங்க சில இடத்துல. அப்ப இக்கு கூட்டல் அ க, இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. சோ அப்ப அந்த இதை நீங்க பாத்தீங்கன்னாலே ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேங்களா? இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு 3 சுழி இன் வரணும், கடைசி தான் 2 சுழி இன் வரும். நீங்க எல்லா பெயர் முடிவிலும் பாருங்களேன் 2 சுழி இன் இருக்கும். ஓகேங்களா? நாகேந்திரன், அதுல தன்னகர இந்து வந்து பாத்தீங்கன்னா தானா பக்கத்திலே இருக்கும். ஸோ அப்ப இங்க வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், பக்கத்துலதான் இந்த தன்னகரம் வரணும். நாகசுரம். ஓகேங்களா? சோ இப்ப நாகசுரத்துக்கு அடுத்துதான் கசட தபரன்னு பார்த்தோம். சோ அப்ப இத்து இந்து
இப்பு, இம்மு, ஈயு, இரு. வந்து பாத்தீங்கன்னா வர்ற இரு சின்ன இரு தான் இருக்கும், அப்புறம் தான் பெரிய இரு வரும். இல்லு குண்டு இல் தான் வரணும். அதுக்கப்புறம் இவ்வு சிறப்பு இல் வந்ததுக்கு அப்புறம் தான் பொது இல் வரும். பொது இல் வரும். சோ ல ல ல அதுக்கடுத்து இரு இன்னு. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை ஈஸியா அடிச்சிடலாம். வேர்ச்சொல். வேர்ச்சொல்ல பாடி. பாடின்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வேர்ச்சொல் கட்டளை வாக்கியத்துலதான் வரும். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. இங்க பாடி அப்படிங்கிறது வேர்ச்சொல். ஓகேங்களா? அப்ப ஆக்சுவலா பாடு பாடு அப்படிங்கிறது தான் வரும். சரி, இங்க பாடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சொல்ல வினைமுற்றாக மாற்ற வேண்டும். பாடிய. யார் பாடிய? பாடிய மாணவள், பாடிய மாணவன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா முடியல. ரைட்டா? சவுண்ட் வந்துருச்சு. அப்ப இது முற்று அல்ல. பாடின. யார்? எது பாடின? குயில்கள் பாடின. இப்ப பன்மையாக இருக்கு, இதுவும் முடியல. சோ அப்ப பாடினால் வினை முற்றாக இருக்கா? இங்க பாடுறதுங்கிறது வினை முடிஞ்சிருச்சு, சொல்லுலயே முடிஞ்சிருச்சு. ரைட்? அடுத்தது பாருங்க, திருப்பியும் வினைமுற்று கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் என்ன? வினைமுற்று தான் இங்க கேக்குறாங்க. ஏவல் வினைமுற்ற கேக்குறாங்க. பாருங்க, செல்க, வாழ்க. க சவுண்ட் வந்தா என்னன்னு சொல்லியிருக்கேன். க, வாழ்க, ஒளிக, செல்க அப்படின்னு வந்திருக்கு. வாழிய, வாழிய, வாழியவே அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வினைமுற்று சொல் கிடையாது. ஓடு, இதுதான் ஏவல் வினைமுற்று. ஒரு ஏவல் சொல்றாங்க, ஏய் ஓடு, ஏவல் வினைமுற்றாகவும் இருக்கு. ஒரே சொல்லல வினைமுற்றாகவும் இருக்கு. அடுத்தது பாருங்க, விளைவது. வேர்ச்சொல் என்ன? கட்டளையில தான் இருக்கணும். விளை, விளைதல், விளை. தள்ளுன்னு வந்தா என்ன சொல்பா? இப்ப அடுத்தது பாருங்க, வருக. வருக வேர்ச்சொல். வருக அப்படின்னா வேர்ச்சொல் என்ன இருக்கும்? கட்டளையில இருக்கணும். வா, வரு, வாரு, வந்த, இதெல்லாம் கிடையாது. வா, அவ்வளவுதான். அரியேன் வேர்ச்சொல் என்ன? அரியேன், ஐயோ அரியேன் பராபரமே அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. அப்ப அரியேன்னா அறிந்து கொள், அரி, அரி, அவ்வளவுதான் வேர்ச்சொல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், தீப்பு. இப்ப இந்த கொத்து அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்களேன், நல்லா பாருங்க. அடி வகை, குலை வகை, மணி வகை, அப்புறம் இளம் பயிர் வகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தாறு, வாழைத்தாறு, சீப்பு, வாழை சீப்பு, இதெல்லாம் என்ன சொல்றாங்க? அடி வகை அல்ல, குலை வகை. ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை குகைனா என்ன? மலை குகை. இப்ப இதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா முளை மற்றும் பிலம், இந்த ரெண்டும் வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான்ப்பா இது எல்லாமே. அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு சரியா வைக்கணும். வாழை, ஓகேங்களா? நல்லா குடிச்சிருக்கேன் பாருங்க. வாழை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? வாழை மரம். தமிழரின் பண்பாட்டில் வாழை இலை அப்படின்னு பார்த்தோமா? சோ அப்ப வாழை அப்படின்னா மரம்னு வரும். இப்ப இந்த இதுக்கு நேரம் எங்கேயாவது மரம்னு போட்டிருக்காங்களா? வாழை தோப்பு. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், வாழை கன்று, இதெல்லாமே வர்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப வாழை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழை மீன் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப பி தான் வரும். வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் வருதா? அப்ப வாழை மீனுக்கும். ரைட்? சரி, அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து. சிரம், பஸ்ல எல்லாம் போட்டிருப்பான், கரம், சிரம், புறம், வெளியே நீட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கரம்னா கையின்னு அர்த்தம், சிரம்னா என்ன அர்த்தம்? தலை. இங்க நிறைய பேரு இந்த லகரத்தை மாத்தி போட்டுருவாங்க. ஓகேங்களா? தலை போல வருமா? தலை என்ன தலை? குண்டுல இருக்கும். ரைட்டா?
அடுத்தது, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம். கிண்ணம். ஐயா, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கே. வெங்கல கிண்ணம் வேணுமா, மாப்பிள்ளைக்கு சொம்பு வேணுமா? ஓகே, கிண்ணம் அப்படிங்கும் போது பாருங்க, அது ஒரு சின்ன பாத்திரம். குவளை. குவளை சிறு பாத்திரம். அப்ப இங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட சரிதான். ஓகேங்களா, இந்த சைடுல இருக்கிறது எல்லாமே சரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கிண்ணம்னா ரெண்டு சுழி இன் வருதுன்னா அதுக்கு பேர் துன்பம்னு அர்த்தம். எழுதிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க, எழுதிக்கோங்க. கிரெடிட் கார்டு ஈஸியா என்ன சொல்லுவேன், கிரெடிட்னா கடன் கொடுக்கறதுன்னு அர்த்தம்ப்பா. ஓகேங்களா, இப்ப டெபிட் கார்டுனா பற்று வைத்தல்னு அர்த்தம். ஓகே, இப்ப கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. செக்குனா காசோலை. செக்குனா காசோலை. கேஷ் அப்படின்னா பணத்தாள். ஓகேங்களா, இப்ப டிஜிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்னணுமயம் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல கணினிமயம்னு சொல்லலாமா? கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னாதான் கணினிமயம். அதே மாதிரி இன்டர்நெட் அப்படின்னா இணையதளம். டிஜிட்டல் அப்படின்னா மின்னணுமயம் என்றுதான் பொருள். அடுத்தது வலுவு சொற்கள். இத பிழையற்ற சொற்களா மாத்தணும். வலுவு சொற்களை நீக்குதல், பிழையற்ற சொற்களா மாத்தணும். 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தெளியன் வரும். மலையாளத்தான் பேசுவோம், அப்படிதான் பேசுவாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான் யூபிஎஸ்சி படிக்கும் போது கேரளா வரும் வரும் சொல்லுவேன். என்னது ஆடு மாதிரி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது அவங்க அந்த மொழியின் அழகு அப்படிதான். ஏடே என்னடே இப்படி வரும், அவ்வளவுதான். அப்ப செலியன் வரும், வரும் வரும், அவ்வளவுதான். அது மலையாளம். இப்ப செலியன் வந்தான். செலியன் ஒருத்தன் தான், வந்தான் கரெக்டா இருக்கு. செலியன் வந்தார்கள். என்ன உள்ளே தெரிகிறது ஒரு ரூபம், வெளியே தெரிகிறது ஒரு ரூபம், உள்ளே இருக்கிறது பல ரூபங்களா? வராது, இது வராது. ஓகேங்களா, செலியன் வந்தது. என்ன ஆடு மாடா? உயர்தினையா அக்ரிணையா? செலியன் என்பவன் யார்? அக்ரிணையா? இல்ல இல்ல. அப்ப செலியன் வந்தாங்கிறதான ரைட்டு. இவ்வளவுதான், ரொம்ப முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கா? ஈஸிப்பா தமிழ். அடுத்தது, சந்தி பிழை நீக்கி எழுதுக. பிழையை நீக்க வேண்டும். சந்தியை நீக்க வேண்டும்னு சொல்லல. இங்க சந்தியை நீக்க வேண்டும்னு சொல்லல, சந்தி பிழையை நீக்க வேண்டும். நிறைய பேரு இக்கு இருக்கிற இடத்த எடுத்துருவாங்க, இல்ல இக்கு வராத இடத்துல சேர்த்துருவாங்க. க ச த ப, க ச த ப. இந்த 4ஐயும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிலைமொழி, ஈற்றுமொழி. அதை ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கேன், அதன்படிதான் பார்க்கணும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. அது சிறப்பா? சின்னது வருமா, சின்னரா வருமா? பெரியரா தானே வரணும். அப்ப சின்னரா இருக்கிறத டெலீட் பண்ணிடும். ஓகேங்களா, அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. சிறப்பு பெயரும் உண்டு. ஓகேங்களா, பெயர்னு சொல்லியாச்சு. பெயர்னு சொல்லும் போது இங்க பாருங்க, சின்ன ரூ தான் வரணும். இந்த ரூ வருமா? பெயரும் வராது. சோ அப்ப இதுவும் தப்பு. 3மே ஸ்ட்ரைக் அடிச்சாச்சு. அப்ப எது இருக்கும்? இதுதானே வரும். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு, பெயரும் உண்டு. சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகு அப்படின்னா பாக்குன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே புக்ல படிச்சிருப்போம். கமுகு அப்படின்னா கூந்தல். கரும்பு தோகை, பனை ஓலை அப்படிலாம் பார்த்திருப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்க அடிச்சிடலாம். இப்ப அடுத்து பாருங்க, அடுத்தடுத்து வருது கொஸ்டின்ஸ். ஓகே, இலக்கண வகைகள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தாதது எழுத்து, சொல், பொருள். ஓகேங்களா, ஏன்னா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படுமா? இப்ப இதுல தொடை அப்படிங்கிறது எதுக்குப்பா இங்க வருது? ஐவகை இலக்கணத்துல தொடை வருமா? யாப்பு வரும், அணி இருக்கு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அதுதானே வரணும். ஏன் இங்க தொடை வருது? அப்ப இதுதான் பொருந்தாதது. பொருந்தாத சொல்லை கண்டுபிடி. கண்டறிதல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பா, சரிங்களா, பாக்கு, பாட்டு, பத்து. இதுல பஞ்சு மட்டும்தான் தவறாக இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. எதுக்காக பஞ்சு கரெக்ட்னு சொன்னீங்க? நல்லா கவனிங்க.
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குற்றியலுகரம் தான். ஓகேங்களா? நீங்க 7ஆம் வகுப்பு ரெஃபர் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் 7th தமிழ். இதுல இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்போனா 4மே குற்றியலுகரம் தான். இந்த குற்றியலுகரத்துல பாக்கு, பாட்டு, பத்து இது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? இந்த ஒன்னே ஒண்ணு இருக்குல்ல, இது மென்தொடர். மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? ரெண்டுமே குற்றியலுகரம் தான். குற்றியலுகரமும் எழுதிடுறேன். குற்றியலுகரம். ஓகேங்களா? வன்தொடர், மென்தொடர். சோ அதனாலதான் இதை பிரிச்சு வச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நீங்க புரியாம போய் படிச்சுட்டு இதுல ஏதோ பஞ்சுன்னு வந்திருக்கு, சோ அப்ப இது வேற ஏதோ போல இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ரைட்டா? சரி, இப்ப அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இங்க பாருங்க, புனை, மிதவை, நீகான், தெப்பம், இதுல எது பொருந்தவில்லை? இதுதான் கேள்வி. ரைட்டா? சோ இப்ப இதுல ஆன்சர் வந்து நீகான், இதுதான் பொருந்தல. இந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கறதுனால தான் அருஞ்சொற்பொருள் பாருங்க, எல்லாத்துலயுமே அருஞ்சொற்பொருள் இருக்கும். இதுல தெப்பம் அப்படின்னா இப்ப தெப்ப குளம்னு சொல்றாங்க. இப்ப திருவிழா டயத்துல எல்லாம் தெப்பம் போகும். ஓகேங்களா? எப்படி சாமி ஊர்வலம் போறாரோ அந்த மாதிரி ஒரு தெப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா போகும். அது ஒரு மிதவை தான். ஓகேங்களா? சோ ஒரு பெரிய குளம் இருக்கும். இப்ப மதுரையில வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குள திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். அப்ப அதுல வந்து சாமி வந்து பாத்தீங்கன்னா தெப்பத்துல வருவாரு. ஓகேங்களா? ஒரு 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 சுத்துவாரு ஒரு சைட்ல இருந்து. திருப்பரங்குன்றத்துலயும் அதே மாதிரி நீங்க உங்க ஊர்லயும் இந்த மாதிரி தெப்ப திருவிழா நடக்கும். ரைட்டா? இப்ப புனை அப்படிங்கிறதும் ஒரு நீர் சம்பந்தப்பட்டதுதான். ஓகேங்களா? ஒரு மிதவை தான், கப்பலோட இணைக்கப்படும் ஒரு இதுதான் புனை அப்படின்னு சொல்றாங்க. மிதவை அப்படின்னா பேர்லயே இருக்கு, அது ஒரு மிதக்கிறதுன்னு, மிதவை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீகான் அப்படிங்கிறது இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா மீகான் அப்படின்னா வரும். ஆனா நீகான் என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான அர்த்தம் வேறு. அப்ப இதோட வந்து பாத்தீங்கன்னா அது அதாவது துணிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீகான் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு மாலுமி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? திசை அறிந்து செல்லுபவர், மாலுமி, அதைத்தான் நீகான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒண்ணு மட்டும் மாறுபட்டு இருக்கு, அதனால அதை வந்து அடிக்கிறோம். ரைட்டா? சோ அதனாலதான் அருஞ்சொற்பொருள் பாருங்கன்னு சொல்றது. ஐயம், ஐயம், ஐயம். ஐயம்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதோ ஒரு டவுட் மாதிரி இருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா? சோ அப்ப டவுட்னா என்ன அர்த்தம்? சந்தேகம். என்ன கேட்டிருக்காங்க? எதிர்சொல் கேட்டிருக்காங்க. எனக்கெல்லாம் டவுட்டே கிடையாது, ரொம்ப தெளிவா இருக்கேன்னு அர்த்தம். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கம்னா அப்படியே மோட்டிவா இருக்கிறாங்க, ஊக்கத்துடன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க எதிர்ச்சொல் அப்படின்னு சொல்லும் போது தெளிவு, சோர்வு, விலகு, பொய்மை. ஊக்கம்னா பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சோர்வு. எதிர்ச்சொல் எழுதுக, எளிது. கொஸ்டின் எல்லாம் பயங்கர எளிதா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. கடினம் அப்படின்னு சொல்லலாம். இங்க எளிது என்பதற்கு இங்க அருமை, பெரிது, கொடிது, பழையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல அருமை வராது, பெரிது வராது, கொடிது, பழையது எதுவுமே வராது. இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டினை மாத்திக்கோங்க. ஓகேங்களா? இத வந்து எளிது அப்படின்னா அரிது அப்படின்னு மாத்திக்கோங்க. அரிது அப்படிங்கிறது தான் வரும். அப்ப நீங்க இதுக்கு பதிலா அதைத்தான் நீங்க வைக்கணும். அரிது என்பதுதான் மிக சரியானது. அடுத்தது பூங்கதவே. சரி, இது வேற. பூட்டுங் கதவுகள். பூட்டுங் கதவுகள் பண்ண கதவனை திறந்தாவா இருக்கும்.
இப்ப பூட்டு இங்க இருக்கு, கதவுங்கள்னு இருக்கு. சோ அப்ப கதவுங்கள், கதவுகள், கதவுங்கள்னு வருது, உதவுங்கள்ங்கிற மாதிரி. டங் ட்விஸ்ட் ஆகுதுப்பா. பூட்டும் கதவும், கதவுகள், பூட்டும் கதவுகள் என்னன்னு தெரியல, டக்குன்னு ரோல் ஆயிடுச்சு. பூட்டும் கதவுகள், பூட்டும், பூட்டல் கதவுகள், இதுதான் வரணும். இங்கு இம்மா மாறும், கதவுகள் கதவுகளாக இருக்கும். ஸோ இதுதான் சொல்லை பிரித்து எழுதுக. புணர்ச்சியில நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த, இந்த இம்மு ஆவும் சேரும் போது ம வாக மாறும், குரில். ஸோ வானம் தொட்டு பார்த்தா அதே இது வருதுப்பா கரெக்டா. மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத என்ன கிடைக்கும்? மானம் இல்லா. இம்மு கூட்டல் இ மீ, மானம் இல்லா. அடுத்தது இந்த பக்தியை படிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய 52ல இருந்து 56 வரைக்கும் விடையை சொல்லணும். என்ன சொல்றாங்க? சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறார். ஆமா. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டை தமிழர் சூரியன் முதலான 9 கோள்கள், கோள்மீன்கள், கோள்மீன் எனவும் அசுவி, அசுவினி முதலான 27 விண்மீன்கள், அதாவது 27 நட்சத்திரம், ஓகேங்களா, விண்மீன்களை நான் மீன் எனவும், அதாவது நல்லா பாருங்க, கோள் மீன்னா அது கோள்களை சொல்றாங்க, ஓகேங்களா. 27 நட்சத்திரத்தை நான் மீன் அப்படின்னு சொல்றாங்க. பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றும், புதிதாக அறிந்ததனால் புதன் என்றும். அப்ப புதன்னா புதுசா வந்திருக்கு. இக்கோள்களுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. அதாவது புதிதா அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோள்களுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு. வியா என்றால் பெரியன்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்கப்பா. வியானா பெரிய, பெரிய. அப்ப வியாழன் அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோள் அப்படிங்கிறதுனால வெள்ளி. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன. சூப்பரா இருக்குல்ல, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எதுப்பா? சூரியன், ரைட்டா? சோ அப்ப இந்த இதுல இது நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின் ஒன் வேர்டா நினைச்சிட்டு அடிப்பாங்க, ரைட்டா? சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? சூரியன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா அந்த பேராவுல என்ன இருக்கோ அதுதான் ஆன்சரா வைக்கணும், ஓகேங்களா? இங்க பாருங்க, சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. அது ஓகே, இங்க முதன்மையான அப்படிங்கிறதுனால ரெண்டையும் வச்சிடக்கூடாது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்கள் இருக்கு, அத கோள் மீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நான் மீன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல இங்க பாருங்க, புதிதாக அறிந்ததனால் புதன் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. இதேதான் திருப்பி வந்திருக்கு, ரைட்டா? இப்ப சூரிய குடும்பத்தின் முதன்மையான கோள், ஏன்னா இங்க ஃபுல்லாவே அதான் இருக்கு, 9 கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முதன்மையான கோள் அப்படிங்கிறது எப்படி வரும்? ஏன்னா சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறான். ஏன்னா கோள் கிடையாதே, சூரியனே ஒரு கோள் கிடையாது. சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன, ஓகேங்களா? சோ அப்ப முதன்மையான கோள் எது அப்படின்னு கேட்டா சூரியன் வராதே, கோன் மீன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 9 கோள்களைத்தான் கோள் மீன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு? முதன்மையான அப்படிங்கறதுனால முதல் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாமா? அப்ப வியாழன் வருமா? வியாழன், சாரி புதன் அப்படின்னு வரும். புதன் கோள் தான் புதுசா இருக்கு, ஓகேங்களா? சோ புதிதாக அறிந்ததனால் புதன் என்கிறோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயர் வச்சிருப்பாங்க. சரி, புதன் தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, பண்டைய தமிழர் சூரியனை முதலாக 9 கோள்கள் எவ்வாறு அழைத்தார்கள்? சூரியனை வச்சு 9 கோள்களை கோள் மீன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம படிச்சோம். புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பேர் என்ன? புதுசா வந்ததுனால அறிவன். வானில் பெரிய அப்படின்னா என்ன? யா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம், வியாழன். சங்ககால சங்க புலவர்கள் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர். எந்த அறிவை? இங்க டேஸ் அப்படிங்கிறது கொஸ்டின்ல கொடுக்கல. ஓகேங்களா? டேஸ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர்னு சொல்லி கொடுத்துருக்கணும். வானியல், கலைச்சொற்கள், அறிதல், கலைச்சொற்களை அறிதல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர், கிளாசிக்கல்னா ரொம்ப பழமையான அர்த்தம். நம்மது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றாங்கல்ல, செம்மொழின்னு சொல்றாங்க. இங்க லிட்ரேச்சர்னா இலக்கணம்னு அர்த்தம். இலக்கணம், செம்மையான இலக்கணம், செவ்விலக்கணம், செவ்விலக்கியம், மன்னிக்கணும், செவ்விலக்கியம். லிட்ரேச்சர்னா இலக்கியம், கிராமர்னா தான் இலக்கணம். பிழை திருத்துக, பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அவை அன்று, அவை அல்ல, அவை இல்லை, அவை அல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்ட் மாதிரியே தோணும். ஓகேங்களா? இதுக்குதான் இலக்கணம் படிங்கடா அப்படின்னு சொல்றது. அவை அப்படின்னு வந்துருச்சுன்னா அது அவை அல்ல அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இதுவும் நான் வந்து கிளாஸ்ல நடத்திருக்கேன், என்னென்ன வந்து கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அவை அல்ல என்பதுதான் வரும். திருப்பி நான் கிளாஸ் நடத்தினா இன்னும் லென்த்தா போகுதுப்பா. அல்ல, அன்று, இதெல்லாம் எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சொல்ல இலக்கணத்துல ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாங்கப்பா, அந்த இடத்துல கரெக்டா வரணும். சரி, ஓகேங்களா? சோ இப்ப இல்லை, அல்ல, இதுக்கெல்லாம் என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, அந்த பொருட்கள் அந்த இடத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் அவை இல்லைன்னு அர்த்தம். இப்ப அவை அல்ல அப்படின்னா அந்த பொருள் நாம நினைக்கிற மாதிரி கிடையாது, வேற ஒண்ணு, அதுதான் அவை அல்ல. சோ அப்ப அதனால அவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இப்ப அன்று, அல்ல, இதெல்லாம் வந்து எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, இப்ப அது அப்படின்னா தான் அன்றுன்னு வரும், அவை அல்ல அப்படின்னு வரணும். புரியுதா உங்களுக்கு? நான் எழுதவா? இப்ப அன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அன்று, அது, அன்று தான் சரி. அவை அல்லங்கிறது சரியா கொடுத்துட்டோம். இப்ப அதே மாதிரி இன்னொரு, இப்ப அவை, அவையும் அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவை இல்லைன்னு சொல்லக்கூடாது, அல்ல அப்படின்னு சொல்லணும். அவை அல்லர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? நான் எழுதுறத அவை அல்ல, ஏற்கனவே சரியா இருக்கு. இப்ப அவன், இது ஆண்பால். ஓகேங்களா? அவள் பெண்பால். இந்த ரெண்டுக்கு ஆண்பால் பெண்பாலுக்கு அல்லன், அல்லல், அதே இன் அதே இல் வரணும். இப்ப இங்கதான் அவர், அல்லர் அப்படின்னு வரணும். ரைட்டா? இதுதான் வந்து சரியாக இருக்கு. இந்த வேறுபாட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சோ அப்ப இப்ப தெரிஞ்சிருச்சா? சோ இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு பவுல்ல, நம்ம அடுத்தடுத்து வகுப்புல பார்க்கலாம். இப்ப பொறுத்துக்க, ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலவின் பால். இப்ப திருப்பி பாருங்க, இங்க உங்களுக்கு வந்து அகைன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அல்லல், அல்லேன், அன்று, அல்ல எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது அப்படிங்கிறது தான் எங்க வரும்? அன்றுன்னு வரும். சோ அப்ப இங்க நல்லா கவனிங்க, அதுங்கிறது ஆண் பாலா, பெண் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா? அப்ப ஆண் பால் அப்படின்னு சொல்லும் போது அந்த இன்னுக்கு ஏத்தது வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அல்லேன், அந்த இன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆண் பால்,
ஏன்னா அவன் அப்படின்னு சொல்லும் போது அல்லன், அல்லன்னு சொல்லலாம், அல்லேன் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ப ஆண் பாலுக்கு இது. இப்ப பெண் பாலுக்கு பெண் அப்படின்னு சொல்லும்போது நான் அவள்னு சொன்னேன். இங்க கொடுத்துருக்கேன்னா அவள் அப்படின்னா அந்த இல் வரணும், அல்லல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பெண் பாலுக்கு 3 4 வந்துருச்சு. ஒன்றன் பால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப ஒன்றன் பால்னு சொல்லும் போது ஒன்னே ஒண்ணு அன்று அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒன்றன் பாலுக்கு அன்று, பலவின் பாலுக்கு தான் அல்லன்னு வரும். அவை பலவினா அது, ஒன்றன் பாலா அன்று. சரியா? இப்ப ஆன்சர் என்ன? 3 4 2 1. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை கண்டறிக. திருப்பி வந்திருக்கு பாருங்க. நல்லவேளை நான் நடத்தினது கரெக்டா போச்சு. இப்ப நீங்க தான் சொல்லணும். இன் 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 எல்லாமே இன்னு வந்திருக்கு. இங்க வந்து நான் அல்ல. ஓகேங்களா? அல்லன்னு வருமா? ஓகேங்களா? நான் அன்று, இங்க நான் அல்லன் அப்படின்னு போடலாம், நான் அல்லேன்னு போடலாம். இப்ப ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுல எது ரொம்ப சரி அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல நான் அல்லேன், நான் கிடையாது, நான் இல்ல அப்படின்னு சொல்ல, நான் அல்லேன். அல்லன் அப்படிங்கிறத விட அல்லேன் மிகச்சரி. அடுத்தது சொல் பொருள் மற்றும் அதனை வைத்து பொறுத்துக்க வேண்டும். ஆளாளம் ஆளாளம் ஆளாள விஷம். ஓகேங்களா? சாப்பிட்டா முடிக்கவே முடியாது. ஓகேங்களா? இங்க விஷம்னா என்ன சொல்லியிருக்காங்க? நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆலகால விஷம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப 3ன்னு வந்துடும். அந்தம் அப்படின்னு சொல்லும் போது ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தம்னா லாஸ்ட், முடிவு. அயன், எனக்கு மைண்ட் வாய்ஸ் அங்க போகுது. அயன்னா என்ன அர்த்தம்னா சூர்யா கிடையாது. அயன்னா பிரம்மன் அர்த்தம். எனக்கு அந்த அரியே அரியே அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது. அயன் இல்ல. ஓகே. சோ மால் அப்படின்னா மாலே திருமாலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? விஷ்ணு பெருமாள் தான் மால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப 3 4 1 2. சொல் பொருள் பொறுத்துக. மறுபடியும் பாருங்க. கதலி பூகம். கதலி அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? வாழை அப்படின்னு அர்த்தம். பூகம் அப்படின்னா வந்து கமுகு. கவரி, கவரிமான் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப கவரினா கவரி வீசுதல். அந்த மன்னருக்கு 2 பக்கம் கவரி வீசுவல் தானே நீ. ஏன் இவர்கள் 2 பேரும் இன்று நமக்கு அலங்கரிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ன அப்படி அந்த இதுல கவரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சாமரம் வீசுதல், கவரி வீசுதல். அப்ப சாமரம் சாமரை கரெக்டா வருதா? அப்ப ஆன்சர் என்ன? 3 1 4. மன்றல் அப்படின்னா மாளிகைன்னு அர்த்தம். 2. அப்ப 3 1 4 2. பிழை திருத்தம் ஒரு ஓர். ஓகேங்களா? இது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இங்க வந்து சரியான விடையே என்ன? ஓர் அறை. ஓகேங்களா? ஒரு நூல். உயிரெழுத்து எங்க இருக்கு? அப்ப இது ஒரு வருமா? வராது. ஓர் தோழி அப்படின்னு வருமா? ஒரு தோழின்னு தான் வரணும். ஒரு நண்பர் என்பது சரியாக இருக்கு. உயிரெழுத்து இருக்கிற இடத்துல ஓர் வரணும். ஓகேங்களா? இங்க பாருங்க பிழை திருத்தம். ஓர் புத்தகம், ஒரு புத்தகம், ஒன்று புத்தகம், ஒரு புத்தகம், ஓரிரு புத்தகம். ஓகேங்களா? சோ இப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புத்தகம்னு வராது எப்பயுமே. அப்ப ஒரு புத்தகம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு. ஓகேங்களா? இப்ப மாடுங்கிறதுக்கு ஒரு வரணுமா இல்ல ஓர் வரணுமா? ஒரு மாடு. பிழையற்ற தொடர். இவை நல்ல பழங்கள் அன்று. இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான். ஓகேங்களா? அன்று அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அன்று எங்க வரணும், அல்ல எங்க வரணும் அப்படின்னு.
இவை நல்ல பழங்கள் அல்ல. ஏன்னா ஒன்றன் பால் பல அந்த அந்த இது நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி. இந்த மேட்ச் த ஃபாலோயிங்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லும் போது அல்ல, பலவின் பால் அப்படின்னு சொல்லும் போது அன்று அப்படின்னு வரணும்னு சொல்லி ரைட்டா. பலவின் பால்ல தான் அன்று அப்படிங்கிறது வரணும். அப்ப இங்க பாருங்க, இவை நல்ல பழங்கள் அல்ல அப்படிங்கிறது தான் இங்க வரும். பலவின் பால் மன்னிக்கணும், நான் தான் மாத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். பலவின் பால் அப்படின்னு சொல்லும் போது அல்லன்னு தான். அன்றுங்கிறது ஒன்றன். ஓகேங்களா? சோ நான் மாத்தி சொல்லிட்டேன், டக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் தான். ஓகேங்களா? அந்த பொறுத்துக்களை நம்ம பார்த்தோமா 59வது கொஸ்டின்ல. அப்ப அதுல என்ன இருக்கு, பலவின் பால் அப்படின்னு சொல்லும் போது அல்லன்னு இருக்கும். சோ அப்ப இங்க வந்து பழங்கள் அப்படின்னு இருக்கு. சோ அப்ப அது பலவின் பால். அன்று அப்படின்னு கேட்டா ஒன்றன் பால். ஒன்றன் பால். சோ அதனால அது வந்து வராது. இங்க வந்து நிறைய பழங்கள் இருக்குல்ல, பழங்கள் பன்மை. சோ அதனால அல்லதான் வரும். அடுத்த கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பண்டைய கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல். அப்ப இங்க வந்து பண்டைய கால அப்படிங்கிறது கரெக்டா வருது. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம் சரியா வருதா? எவ்வகை தொடர், என் அண்ணன் நாளைக்கு வருவான். இவங்க அதாவது அவங்க அண்ணன் வந்து நாளைக்கு வருவான். இது எப்படி? என் அண்ணன், என்னே என் அண்ணன் நாளைக்கு வருவான். உணர்ச்சி இருக்குமா? இல்ல. ஓகேங்களா? கட்டளை கிடையாது, வருவான். இது ஒரு செய்தி தொடர். இது ஒரு செய்தி தொடர். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்தல். இப்ப கூட்டு பெயர் அப்படின்னு சொல்லும் போது இங்க கொடுத்திருக்காங்க கல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கல்லு நிறைய இருக்குன்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? கல் குவியல், கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? கல் என்பது இந்த ஏன் இந்த இல்லு இர்ரா மாறுது அப்படின்னு புணர்ச்சி அந்த இதுல சொல்லியிருப்பேன். பல், பற்பொடி ஏன் மாறிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் கிளாஸ்ல நடத்தும் போது. பல் அப்படிங்கிறது பல் கூட்டல் பொடி, பற்பொடி ஏன் இல்லு இர்ரா மாறுதுன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கிளாஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது கூட்டு பெயரை தெரிவு செய்க. பாருங்க, இங்க கல்லுன்னு கொடுத்துருந்தோமா, கமலஹாசன் மாதிரியே இருக்கு. இப்ப புல்லுன்னு மாத்திக்கோங்க. ஓகேங்களா? கண்மணின்னு போட்டோமா இப்ப பொன்மணின்னு போடுங்க. அப்படிங்கிற மாதிரி கல்லுன்னு போட்டோமா இப்ப புல்லுன்னு மாட்டுங்க. புல்லுக்கட்டு, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும்ல, நிறைய பாட்டுல வந்திருக்கு. தான தான தன்னி, தான தான தன்னி, ஆடுங்கோ பாடுங்கோ கொண்டாடுங்கோ. ஆனா அந்த பாட்டு அந்த ரஜினிகாந்த் படத்துல இருந்து வந்து பொதுவாக எம் மனசு தங்கம். அந்த பாட்டுல பாருங்களேன், ஜல்லிக்கட்டெல்லாம் புல்லுக்கட்ட கட்டிக்கிட்டு போயிரும், காளையனை பார்த்துப்பிட்டா ஜல்லிக்கட்டெல்லாம் புல்லுக்கட்ட திங்க போயிரும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அந்த கோரஸ்ல பெண்கள் எல்லாம் பாடுவாங்கல்ல, அதுல பாருங்க வரும், காளையனை பார்த்து பத்துங்கடி நானும் ஜல்லிக்கட்டு மாட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லுவேன். சோ அப்ப புல்லு அப்படின்னா புல்லுக்கட்டு, அவ்வளவுதான். இப்ப சினிமாவை நான் ஏன் சொல்றேன்னா புரிதல் இருக்கும், காட்சியோட உங்களுக்கு சினிமாட்டிக்கா போட்டோகிராபிக் மெமரி வரும். ரைட். ஆசிரியப்பாவின் ஓசை எது? ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லும் போது அது அகவல் ஓசை. ஓகேங்களா? வெண்பா தான் செப்பல் ஓசை. ஓகேங்களா? வெண்பா. துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. இதுவும் நான் கிளாஸ் நடத்திருக்கேன்ப்பா. நிறைய இது நடத்தியாச்சு, நீங்க போய் பார்க்கணும், என்ன பாக்குறது இல்ல. மலர் உண்டு பெயரும் உண்டு, இத்தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு மாறும்? மலர் உண்டு பெயரும் உண்டு, மலரும் பெயரும் உண்டு. இதுவும் ஏதோ ஒரு பாட்டுல வர்ற மாதிரி எனக்கு தோணுது. மலரும் பெயரும். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். ஓடு என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை எச்சத்தொடர் எது? வினை எச்சமாக மாற்றுக.
அருணா ஓடினால் வராது. ஓடிய அருணா. ஓடி வந்தால், ஓடி வந்தால் எப்படி வந்தா? ஓடி வந்தா. ஓடு அப்படிங்கிறது டி இ சவுண்ட் வரணும். ஓடி இ என்ற உச்சரிப்பு வர வேண்டும். கலைச்சொல் பா 4 இது கொடுத்துருக்காங்க. இதுல சரியானது என்ன? இப்ப இங்க பாருங்க, ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், இதுதான் சரியா இருக்கு. நானோ டெக்னாலஜினா இதுக்கான ஆன்சர் இது. மீனுன் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்றது புற ஊதா கதிர்கள். வயலட்னா ஊதா, ஊதா 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 பூ. காஸ்மிக் ரே அப்படிங்கிறது இங்க வருதுப்பா. காஸ்மிக் ரேங்கிறது இங்க இருக்கு. ரைட்டா? சோ அப்ப இதுதான் வரும். இதுதான் இங்க நான் ஏபிசிடி போட்டுறேன். இது சரியா இருக்கு. ஏக்கு ஏ. ஓகேங்களா? சோ இங்க இங்க பி வரணும். ஆனா தப்பா இருக்கு. அல்ட்ரான்னு சொல்லும்போது இங்க சி, இங்க டி. ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் வந்து கரெக்டான இது. இங்க இங்க தப்பு தப்பா மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. சோ அப்ப கரெக்டானது எதுனா ஆப்ஷன் ஏ மட்டும் தான். இப்ப அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க, காஸ்மிக் ரே புற ஊதா கதிர்கள். அவ்வளவுதான். இப்ப காஸ்மிக் ரேனா என்ன அர்த்தம்? புற ஊதா கதிர்கள் சொல்லலாமா? சாரி, மன்னிக்கணும், டவுட் ஆயிட்டேன் பாத்தீங்களா? நானே டக்குன்னு மாறிட்டேன் பாத்தீங்களா? கதிர்கள். ஓகேங்களா? ஏன்னா அல்ட்ரா வயலட் தான் புற ஊதா கதிர்கள். அப்ப காஸ்மிக்னு சொல்ற போது காஸ்மாலஜி, விண்வெளி பத்தி படிக்கிறது, யூனிவர்ஸ் பத்தி படிக்கிறது தான் காஸ்மாலஜி. ஓகேங்களா? செலினாலஜி, நிலவை பற்றி படிப்பது. இப்படி நிறைய நான் கிளாஸ்ல உங்களுக்கு ஜியாகிரபி நடத்திருக்கேன். அப்ப விண்வெளி கதிர் அப்படின்னு சொல்றதுதான் காஸ்மிக் ரே. இப்ப இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா. பிரில் விண்ட், ஆஸ்திரேலியால வர்ற அந்த இதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க. சுழல் காற்று. ஆஸ்திரேலியா. சரி, அடுத்தது பாருங்க, கொஞ்சம் கொஸ்டின் பெருசாவே இருக்கு. கூற்று காரணம் சரியா தவறா? இந்த பாடல் பாருங்க, பாடல் பார்த்துட்டு கூற்று. இவ்வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சரியா தப்பா? காருகர் அப்படின்னா சிற்பி அப்படின்னு சொல்றாங்க. காருகர்னா சிற்பியா வரும்? சரி. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். ஆமா, நகரம்னா கிராமம் தான். இப்பாடல் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும். ஓகே, நகரம், நகரம்னா கிராமம். கரெக்ட் தானே? சரி. நகரம், நகர வீதி. நீரினும் பருத்தி நூலினும் கட்டு நூல்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். இது வந்து சிலப்பதிகாரத்துலதான் இருக்கு. சரிதான். காருகர் அப்படின்னா வந்து என்ன சொல்ல, சிற்பி வராது. தப்பு. காருகர்னா என்ன அர்த்தம்? காருகர் என்பதன் பொருள் என்ன? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? இப்ப நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க, சிற்பி வராது. தாலியா அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? தாலியர், தாலியா அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? இதெல்லாம் வந்து ஈவன் சிலப்பதிகாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கும். ஐ திங்க் 10th புக்ல எடுத்து பாருங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சாலியர், சாலியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. சாலியர்னா நெய்றவங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அப்ப இப்ப காருகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? காருகர்னா கைய வச்சு. ஓகேங்களா? கைவினை கலைஞர்கள் அந்த மாதிரி சொல்லலாம். காருகர் அப்படின்னா வந்து காருகர். அதே மாதிரி இது ஒரு நினைக்கிறேன், நெய்பவர், நெய்பவர் அப்படின்னு சொல்லலாமா? நெய்பவர் கையை வச்சு இது பண்றாங்க. ஓகேங்களா? கை வச்சு தானே இது போகும். அப்ப காருகர் சிற்பி அல்ல, சிற்பத்தை செதுக்குபவர் அல்ல. ரைட்டா? சோ அப்ப 2 தப்பு. 2 கரெக்டா தப்புன்னு தெரியுது. அப்ப 2 எல்லாம் அடிச்சுட்டு வாங்க.
இங்க மட்டும்தான் 2 இருக்கு. சரி, இப்ப அடுத்தது பாருங்க. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம் வராதா? இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் சந்தனமும் அகிலும். சரிதான். அப்போ ஒன்னு ரைட்டு தான், சிலப்பதிகாரம். திருப்பி 2 மட்டும்தான் தப்பு. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். நகரம்னா கிராமம் தான், ரூரல்னா அர்பன் தானே. இங்க புக்ல இங்க எங்கேயாவது கொடுத்துருக்கா வேற ஏதாவது? பருத்தி நூலும் இதரு நகர வீதியும் சொல்லி கொடுத்துருக்க. 3 வரும்ல. 1 3 4 1 3 4 எங்க இருக்கு? இல்ல, ஆப்ஷன்ல இங்க இருக்கு பாருங்க. இல்ல இல்ல இல்ல, 1 3 மட்டும் சரி, 4 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வராது. 2 தப்பு தான், அப்ப இதுவும் வராது. 2ல தான் ஒன்னு ஆன்சர். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க. ஏன்னா அபிஷியல் இதுலயே பாத்தீங்கன்னா தப்பா தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே சொல்லுங்க. இல்ல கிராமத்துக்கு நகரம் எதிர்ச்சொல் ஆகாதா? சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஒரே கேள்வியில உட்கார வேணாம். 78வது கேள்வி, கூற்று காரணம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். இப்ப நீங்க பாருங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம ஜிகேல வர்ற மாதிரியே கேட்க வாய்ப்பு இருக்கு. 2வது கூற்று, காற்றாலை மின் உற்பத்தியில் 10th புக்கே எடுத்துக்கோங்க, தெளிவா கொடுத்திருப்பாங்க. இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. புக்ல அப்படியே இருக்கும். காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர். இதுல 1 மற்றும் 3 மட்டும்தான் ரைட்டா இருக்கு. 2வது தப்பு. நம்பர்ஸ்ல என்னன்னு பாத்துக்கோங்க. ரைட், 2ஆம் இடமா முதல் இடமா? டாப் 5 பிளேஸ். அடுத்த கேள்வி 79, குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை கோடை. இப்ப என்ன நடக்குது? கோடை காலம், அப்ப வெயில் காலம். கொடை அளித்தல் ஈதல் இசைப்பட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஹா, பாருங்க, வெயில் காலம் ஈகை ஈகை 2 ஒன்னா கொடுத்துருக்காங்க. ரைட், வெயில் காலம்னு வந்துடும். இது ஈகை அப்படின்னு மாத்த அப்படின்னு மாத்திக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுதான் ரைட்டு. கொடை என்றால் ஈகை. ஏன்னா கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். கோடை என்றால் வெயில் காலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மரி மாறி மாறி அப்படின்னு சொன்னா வேறுபடுதுன்னு அர்த்தம். பேரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மறித்தல். ஓகேங்களா? தடுக்கிறது. மரி, அவனை மறிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவனை தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்றது மரி அப்படின்னு சொல்லுவாங்க. குறில் நெடில் மாற்றம். வரம் வாரம். வரம்ங்கிறது வரம் தந்த சாமிக்கு, சாமி வரம் தரும். வாரம்னா ஒரு மாசத்துக்கு 4 வாரம், ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். ஓகேங்களா? அப்ப கிழமைன்னு வரும். இருபொருள். திங்கள், திங்கள்னு சொன்னா எனக்கு ஒரு வாரம் ஞாபகத்துக்கு இருக்கும். திங்கட்கிழமை சொல்லுவாங்க. இல்லைன்னா திங்கள் என்றால் தை திங்கள் முதல் நாளாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப மாசம்னு வரும். திங்கள்னா நிலாவையும் திங்கள்னு சொல்லலாம். இப்ப கிழமை விண்மீன் வராது. மதி சந்திரன் 2 ஒன்னாதான் கொடுத்துருக்காங்க. மாதம் நிலவு இதுதான் சரியா வரும். ஏன்னா சூரியன் கிடையாது. மதி அப்படின்னா என்ன அர்த்தம்? மதினா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அறிவு. மதி என்றால் நிலவையும் குறிக்கும். விதியை மதியால் வெல்லலாம். ஜோசியக்காரன் என்ன தெரியுமா சொல்லுவான்? சந்திரனை வச்சு ஜெயிக்கணும்னு சொல்லுவான். ஆனா ஆக்சுவலா என்ன? அறிவை வைத்து ஜெயிக்கணும். நம்ம குரூப் 4 கிடைக்கிறது டவுட் தான். விதி இல்ல அப்படின்னு சொன்னா அவன் வேஸ்ட். அந்த விதியையே மதியால் வென்றோம் என்றால் அவன் தான் ஹீரோ.
தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்கள் வைத்திருந்தால், சிறுமி தனது கையில், சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் ஆம் வராது. அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை, இது என்ன அடைப்புக்குள் அப்படின்னு சொல்லி கேட்டா, தப்பா இருக்கு கொஸ்டின். கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. மழை வந்ததால் அருவி மலையில். கொஸ்டின் என்னன்னா, நான் இங்க எழுதுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒன் மினிட். ஆக்சுவல் கொஸ்டின் இப்படிதான் இருக்கணும். இடி உடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. இதுதான் கேள்வி. அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வரும். ரைட். டேஷ் போட மறந்துட்டாங்க. சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷ் காப்போம், உரங்களை தவிர்த்து டேஷ் நிலவளம் காப்போம். டேஷ் வந்து பார்த்துக்கோங்க. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், இயற்கையை காப்போம். டேஷ் உரங்களை தவிர்த்து, அதாவது செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவள காப்போம். இதுவும் வந்து டேஷ் வந்து மிஸ்டேக்காவே இருக்கு, பார்த்துக்கோங்க. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், உரங்களை செயற்கை உரங்களை தவிர்த்து. இங்கதான், இங்க ஒரு டேஷ் வரணும், இங்க ஒரு டேஷ் வரணும். எல்லாம் காப்போம், அதுக்கு நான் காப்போமுக்கு முன்னும் பின்னும் டேஷ் வரணும். ரைட்டா? அடுத்தது சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியே மகேசனுக்கு செய்யும் பணி அப்படின்னு வருமா? மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஷ் அமைதிக்காக நோபல் பரிசை அவர் தேடி சென்றது. ஓகேங்களா? இங்க வந்து டேஷ். சோ இப்ப கொஸ்டின் ஈஸியா தெரிஞ்சிடும். அதனால் அப்படின்னு வரும். இந்த டேஷ் எல்லாம் விட்டாங்க போல. 2 நாட்கள் இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க. 2 நாள் மழை நீடிக்கும் என டேஷ் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. கொஸ்டின் மாத்திக்கோங்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும்னு வரும். மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இப்ப இங்க மேலும் அப்படிங்கிறது தான் வரணும். ரைட்டா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்ப வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இங்க டேஷ் இருக்கு. இல்லை என்றால் துன்பம் நேரிடும். சரியான சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். சரியான வினா சொல்லுக்கு சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுபடுவது டேஷ் எதற்காக? கோடை காலத்தில் இருந்து, இல்லைன்னா பசிக்காக. எதுக்காக நிப்பாட்டிக்கும், எதுக்காகவோ அது பண்ணுது. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இது என்ன காலம்? எதிர்காலம். நாளை சொல்லிட்டு வந்துருச்சு. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். என்ன சொன்னாரு? அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஏதோ சொன்னாரா? அது ஒரு இழந்த காலம். பொருத்தமான காலம் அமைதல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். பாருங்க, நடக்கின்றனர்னு கொடுத்திருக்கான். அப்ப நிகழ்காலம்.
விடை வகைகள். வினா விடை கண்டிப்பா பாருங்க. இது செய்வாயா இல்ல நீயே செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏவல் விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் வரும். பி கீழே வரணும். பேச்சு வழக்கு நீங்க பாருங்க. இது அவனே கூட்டிட்டு வர்றேன். அவனை கூட்டிட்டு வர்றேன். அவனை கூட்டிட்டு வர்றேன். அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். சிறிது உக்காந்து போ. இங்க உக்காந்து அப்படிங்கிறது பதிலாக உட்கார்ந்து அப்படின்னு. உக்காந்து போ. நிறுத்தற்குறி சரியா வைக்கணும். சரியான நிறுத்தற்குறி இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரே மாதிரி கண் அப்படியே கிருங்குது. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். புலவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க எது கமா தேவையில்ல. இலர். எழுதாத அறிஞர் இலர். அறிஞர் இடத்துக்கு எதுக்கு தெரியல. ஓகே, அறிஞர் ஓகே. இலர் வந்து கரெக்டா வராது. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். ஓகே. எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படுகின்றன. இதுதான் ரைட். நிறுத்தற்குறி 100வது கேள்வி. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும் பாடும் வீட்டு வேலையும் செய்யும். கணியன் இதோட முடியுது. இங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும். ஆம், இது பேசும் பாடும் வீட்டு வேலை செய்யும். இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்ல. இருந்திருந்தா இந்த டியும் ரைட் ஆன்சர். இப்போ ஃபுல் ஸ்டாப் இருக்கிறது எது? ஆப்ஷன் ஏ தான். வித்தின் கொட்டேஷன்ல தான் இது இருக்கணும். ஆம் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிளமேட்டரி சிம்பிள் எல்லாம் தேவையில்லை. சரி, இதோட தமிழ் முடியுது. இதுக்கு அடுத்து இருந்து ஜிகே ஸ்டார்ட் ஆகுது. ஜிகே வந்து பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் ஆன்சரோட. ரைட். வேறொரு வகுப்பில் நம்ம திருப்பி இந்த 100 தமிழ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் 3 வீடியோ முடிச்சிருக்கோம். இதையும் சேர்த்து இப்ப நான் அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 4வது தமிழ் ஃபுல் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். தேங்க்யூ.